ஃப்ளோர் அண்ட் ஃபிஷ்க்கு சூட்டபிளான டேங்க் மேட்ஸ் எதுன்ட்டு ஒரு வீடியோ நேற்று போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்க்கு கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது கண்டிப்பாக சண்டை வரும்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த சண்டே அவாய்ட் பண்ணுறது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் சண்டை போடுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டேங்க்ல செய்ய வேண்டிய விஷயம் ஹைடிங் ஸ்பேஸ் செட் பண்ணுறது. மல்டிபிளாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பேஸில் வந்து வீக்கான ஃபிஷ் போய் ஒழிஞ்சிக்கிட்டு அதை காப்பாற்றிக்கும். ஸோ நம்ம ரெண்டாவது ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுக்குறது. அத்தனை ஃபிஷஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேங்கோட சைஸும் பெருசாக இருந்தால் ரொம்பவே நல்லது. நம்ம மூணாவது பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து குட்டிலேருந்தே வளர்க்குறது. அப்படி இல்லைனா வந்துட்டு எல்லா ஃபிஷஸையும் ஒரே நாளில் அந்த டேங்க்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அக்ரெஷன் காட்டாது. நம்ம நாலாவது பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த ஃபிஷ் டேங்க்ல எந்த ஃபிஷ் வீக்காக இருக்கு, எந்த ஃபிஷ் அக்ரெசிவாக இருக்குன்றதை தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதனால வந்துட்டு அந்த வீக்கான ஃபிஷ்ஷோ இல்லை அக்ரெசிவ் ஃபிஷ்ஷோ நம்ம ரிமூவ் பண்ணலாம். நம்ம அஞ்சாவது பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஃபிஷஸ்க்கு கரெக்டான டைமுக்கு ஃபீட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் அப்படி பண்ணலனா ஃபிஷஸ்க்குள்ள அக்ரெஷன் கிரியேட் ஆகும். இதுக்காக நம்ம ஓவர் ஃபீடும் பண்ணிவிடக்கூடாது. கரெக்டான டைமில் கரெக்டான ஃபீட் போடுறது ரொம்பவே நல்லது. நான் சொன்ன இந்த 5 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபிஷ் டேங்க் ஒரு 80% சண்டை இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.